ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சஞ்சனா வியூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாசி மகத்தோட சிறப்பும் அன்னைக்கு குலதெய்வத்தை கும்பிட்டா நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மாசி மாதத்தில் வர மகம் நட்சத்திரம் பௌர்ணமியும் சேர்ந்து வர்றனால தான் நம்ம மாசி மகம்னு கொண்டாடுறோம். இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். இது நம்ம கடல் கரையில் இல்லை குளம் ஆறு இந்த மாதிரி இடத்துல அன்னைக்கு நம்ம புனித நீராடினா கங்கையில் குளித்து பாவம் போக்குற மாதிரி கங்கை நதியில் குளித்த முழு புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம இந்த நாளில் புண்ணிய நதிகளில் நீராடணும்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் போக முடியாதவங்க நம்ம இந்த நாளில் நீராடணுன்னா நம்மளோட பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் போய் புண்ணியம் கிடைக்கும். பௌர்ணமி நாள்லையே நம்ம குலதெய்வத்தை கும்பிட்றது ரொம்பவே சிறப்பு. அதுவும் இந்த மாசி மகமில் வர பௌர்ணமி அன்னைக்கு போய் குலதெய்வத்தை வழிபட்டால் நம்ம குடும்பம் வாழையடி வாழையாக தலைத்துக்கிட்டே இருக்கும். எந்த கெட்டதும் நடக்காது, நல்லதே நடக்கும். நம்ம குலதெய்வம் எப்போவுமே கூட இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு முடிஞ்சால் நாளைக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. போக முடியாதவங்க, ரொம்ப தூரமாக இருக்குங்கிறவங்க வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி நல்லா விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா மாவிளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. அல்ல ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா சர்க்கரை பொங்கல் வச்சு அன்றைக்கி வழிபடுங்க. குடும்பத்தில் இருக்க கெட்ட சக்தி எதுவுமே அண்டாமல் திருஷ்டி எல்லாம் போய் தோஷம் எல்லாம் போய் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இதுவே கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சர்க்கரை வாங்கிட்டு போய் வச்சு சாமி கும்பிடுங்க. பொங்கல் வைக்க முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப சிறப்பு. நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலில் போய் நாளைக்கு பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு வாங்க. ரொம்பவே சிறப்பு. அந்த நாளில் விரதம் இருந்து கும்பிட்றவங்க எப்படி கும்பிடணும்னா காலையிலே ஒரு நீர்நிலையில் போய் நல்லா குளிச்சுட்டு அந்த நாள் முழுக்க விரதம் இருந்து கும்பிடலாம். முடியாதவங்க ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டும் இருக்கலாம். இல்லை விரதமே வேண்டாங்கிறவங்க நம்ம எப்பவும் போல் சாமி மட்டும் கும்பிட்டா போதும் விளக்கேற்றி. இந்த நாளில் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கவங்க எப்பவும் போல் விரதம் இருந்துட்டு அன்னதானம் யாருக்காவது கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த நாளில் முடிஞ்சவங்க விஷ்ணு கோயிலுக்கு இல்லைனா சிவன் கோயில் அல்லாட்டி முருகர் கோயில் இந்த 3 கோயிலில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இல்லைனா அம்மன் கோயிலில் போய் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். முடியாதவங்க வீட்டிலையே உங்கள் அம்மன் படம் இருக்கும்ல, அந்த படம் முன்னாடி குங்கும அர்ச்சனை பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த நாள் தாலி சரடு மாற்றுறதுக்கு ரொம்ப சிறப்பான நாள். இதை எப்போ மாற்றணுன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றலாம். முடியாதவங்க காலையில் 7:30 to 8:30 நல்ல நேரம், அந்த நேரத்தில் மாற்றிக்கோங்க. நாளில் போய் நம்ம குலதெய்வத்தை வழிபட்டு வந்தோன்னா கஷ்டங்கள் எல்லாம் போய் குடும்ப ஒற்றுமையோடு சகல சௌபாக்கியங்களோடும் வாழலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.